Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கிரீன் கலர் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்றே ஆல்ரெடி பிங்க் ப்ளவுஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே கஸ்டமர் தான் இந்த ப்ளவுஸுமே. இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸு அண்ட் இது நம்ம எத்தனை நாளில் போட்டோம் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அண்ட் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ப்ளவுஸஸ்க்கு ப்ரைஸ் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தது தான். ஒரே ஃபேமிலி தான் நம்ம நிறைய ப்ளவுஸ் போட்டோம். அதில் அவங்க சிஸ்டருக்கு 2 ப்ளவுஸ் போட்டோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ப்ளவுசஸ் தான் இது. அதில் 2வது ப்ளவுசஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது சாரியோட கலர் எல்லோ கலர் இருந்ததுங்க. ஸோ அதனால் இந்த க்ரீனுக்கு அங்கங்கே எல்லோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்க பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஒர்க்கு ரொம்ப காஸ்ட்லியாக வேணாக்கா, பட்ஜெட் கம்மியிலே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம பட்ஜெட் கம்மியிலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவும் ரீசனபிள் ரேட்டாகவும் நல்ல ஒரு ஃபினிஷிங்காகவும் நம்ம இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்று அந்த ப்ளவுஸ் 2 days பண்ணோன்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே தான். இதுவும் நம்ம 2 daysலேயே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜரி அவுட்லைன், அதாவது காப்பர். நம்ம நேற்று கொடுத்தது கோல்டு, இதில் காப்பர் தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா காப்பர் தான் ஜரிகை இருந்தது அண்டு காப்பரில் சாரீ பார்டர் எல்லாமே அதில் தான் இருந்தது. அதனால் நான் காப்பர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அண்டு காப்பர் பீட்ஸில் தான் ஹேங்கிங்ஸ் எல்லாமே போட்டேன். ஃபஸ்ட்டு 3 lines ஜரி எப்பயும் போல் கொடுத்துட்டேன். அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 number பீட் திருப்பி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். அண்டு திருப்பி அனதர் லைன் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி ரவுண்டு ரேண்டமாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த ரவுண்டு உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா இன்ச் டேப் இல்லை ஸ்கேல் வச்சு ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இல்லையா நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டாக பிரிண்ட் கார்பன் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு ரேண்டமாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஸ்கேல் வச்சு அளந்து பண்ணுங்கள், இல்லையா அப்படியே பிரிண்ட் அவுட் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் பிரிண்ட்டு போட தெரியல, எனக்கு ப்ளவுஸில் நீங்கள் பிரிண்ட்டு போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸில் பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் கொரியர் பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸில் நான் வரைஞ்சி உங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் வரைஞ்சி பிரிண்ட்டு போட்டு எவ்வளோ பெரிய கிராண்ட் ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நான் வரைஞ்சி உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு பிரிண்ட் போட தெரியலன்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸில் நானே பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட் க்ரீன் ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் காப்பர் சுகர் பீட், அதுக்கப்புறம் 3 number பீட் இருக்கு இல்லையா? அதில் சூரியன் மாதிரி போட்டுக்கிட்டேன் ஒரு ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் சமிக்கி வச்சு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ஸ்டிக்கி சமிக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி சமிக்கி வச்சு அது ஒரு ஃப்ளவராக போட்டிருக்கேன். ஸோ அப்போ அந்த க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் நல்லா வந்திருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போதே தெரியும் நல்லா அழகாக வந்திருந்தது. அண்ட் சிம்பிள் டிசைன். இதுக்கு நமக்கு ஒரு 2 days தான் ஆச்சு. இதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupeesலேயே முடிஞ்சிருங்க. ஏன்னா ரொம்பலாம் அதிகமாகாது. மிஞ்சி போன த்ரெட்டு தான் நமக்கு 2 thread ஆச்சு, 1.5 thread ஆச்சு. கரெக்டாக 2 thread கூட ஆகலை, 1.5 thread ஆச்சு. ஏன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் நெருக்கமாக போட்டோம். அண்ட் கைக்கும் அதே தான், ஃப்ரண்ட்டுக்கும் அதே தான். ஹேங்கிங்ஸ் எப்பயும் போல் ஆஷிஷல் தாங்க, நம்ம ஃப்ளவர் டைப் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் தான் பண்ணித்தர முடியும். நல்லா கிராண்டாக தராங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரலாம். இந்த டிசைனும் இந்த ப்ளவுஸோடு பார்த்திங்கன்னா 2750. ஏன் 2750 அப்படின்னா ஒர்க்கு 2000, ஸ்டிச்சிங் 750. நம்ம இதுக்கு நேற்று பார்த்த ப்ளவுஸ் டோட்டலாகவே 2500 தான். அது ஒர்க்கு அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து. இது 2750. ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அதனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கே தெரியும் கஷ்டம்னு சொல்லிட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்னாலே கஷ்டம்தான். நம்ம த்ரெட் எடுத்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போவே முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் எல்லாம் முடிச்சுக்கிட்டோங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பீட்ஸோடு நமக்கு மாட்டி அருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிக்கும் ஃபஸ்ட்டாக பிகினராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் எடுத்ததும் பீட்ஸ் எல்லாம் தச்சிடாதீங்க.
ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூரியன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸ் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த அந்த சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சூரியன் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியனோட மணி மேலே வந்து மாட்டோம் த்ரெட்டு நீங்கள் இழுத்து போடும்போது. ஸோ அதனால் என்னோடய ரெக்வஸ்ட் என்ன, நான் இப்படி தான் போட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே போட்டு முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த சூரியன் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதுதான் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஸ்கேலில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ரவுண்டு மாதிரி நீங்கள் ரேண்டமாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வராதவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுக்கோங்க. A4 A3 உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் எடுத்து போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2750 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகனாலும் சொல்லுங்கள், கம்மினாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல, ஊருக்கு போயிட்டேன், திருத்தணியில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அங்கே போயிட்டேன். மந்த்லி வந்து 2 வைஸ் அங்கே போய்ட்றேன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாகிடுறேன். அங்கே நெட்டு ப்ராப்ளம், சிக்னல் கிடைக்க மாட்டேது. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ சென்னைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி தான் வந்ததும் இன்றைக்கே நைட்டு உட்காந்து 4 வீடியோ எடிட் பண்ணி ஒரே வழியாக எடுத்து வச்சாச்சு. டெய்லியும் உங்கள் கூட அப்லோட் பண்ண போகிறேன் அண்ட் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு போய்ட்டதுனால தான் அப்பப்போ என்னால் போட முடியல, அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம்ன்றதுனால. இப்போ வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, அதனால் ஈஸியாக வந்து வீடியோ வந்து டக்குன்னு வந்து லோட் ஆகி நமக்கு அப்லோட் ஆகிடுது. ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் பண்ண முடியல. அதனால தான் ஷெட்யூலில் போட்டு தான் போகிறேன். இருந்தாலும் ஒரு சில வீடியோஸ் தான் என்னால் பண்ணி இப்போ ஷெட்யூலில் போட முடியுது. அதுக்கப்புறம் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 4 நாளைக்கு தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். எல்லாமே நான் ஷெட்யூலில் போட்டு வச்சுருக்கேன், லைனாக வந்து வரும். இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதாவது டவுட்னா கேளுங்க. பாய். நாளைக்கு ஒரு சூப்பராக சந்திக்கலாம்.